நன்மையாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூட வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஜெபம் பண்ண கடவோம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தது உண்டு, நீயோ அவள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது, அழகு வீண், கர்த்தருக்கு பயப்படுற ஸ்திரீயே புகழப்படுவாள். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலவேளையிலே உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நீரே எங்கள் தேவன் என்றும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்றும் உணர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த நாள் பெண்கள் சிறப்பு ஞாயிறாக ஆசிரிக்கும்படி நீர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் திருச்சபைகளிலே எங்களுடைய பெண்கள் கர்த்தருக்கென்று ஆண்டவரை எழுவி பிரகாசிக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாக இந்த ஆரம்பத்திலும் இறங்கி செயல்பட வேண்டும் என்று உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி. ஆண்டவருடைய அனுக்கிரகம் உமது பிள்ளைகளுக்கு நிறைவாய் கிடைக்கட்டும், உம்முடைய தயவு நிறைவாய் கிடைக்கட்டும். உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்பேற்றுக் கொள்ளும், மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைக்காக யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 128வது பாடலை பாடுவோம். நான் உம்மை பற்றிய இரட்சகா வீண் வெட்கம் அடையேன் என்ற பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 128வது பாடல். நான் சாட்சி சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கிறேன், பாவபாரம் நீங்கி வாழ்ந்தேன். எந்த நேரம் எனதுள்ளத்தில் பேரானந்தம் கொண்டிப்பானேன். பாவபாரம் நீங்கி வாழ்படுத்தேன். எந்த நேரம் எனதுள்ளத்தில் பேரானந்தம் கொஞ்சி பாடுவேன். மாவல்லவாக்கி உண்மையை கட்டுடனச் செய்தி நான் பாவபாரம் நீங்கி வாழ்படுத்தேன். எந்த நேரம் எனதுள்ளத்தில்
ஜெபம் பண்ண கடவோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியத்திற்கு சார்பாக வரமலை தேவனே, நாங்கள் தேவரிடத்தி பரிபூர்ணமாய் அன்பு வரவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் உதலால் எங்கள் இதயத்தின் சிந்தனையில் சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவள்ளுவற்றிலே வார்த்தைகளாவன. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தர் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடு உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாய் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் அன்பு கூறுவோல் பிறரிடத்தில் அன்பு கூறுவாய் என்பதே. எழிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். பெண்கள் ஞாயிற்குரிய சுருக்க ஜெபம். உன்னதரில் உண்மையும் உறுதியுமான பெண்கள் விசுவாசத்தின் உறுதியினாலும் அன்பின் பிரயாசத்தினாலும் ராஜ்யத்தை கட்டும்படி பெண்களை அழைத்து பரிசுத்தமாக்கிற சர்வ வல்லமை தேவனே, எல்லைகளை கடந்து பற்றுறுதியோடும் சோர்ந்து போகாத வேண்டுதலோடும் உம்மை தேடின உமது அடியார்களின் விசுவாசத்தை தேவரீர் அங்கீகரித்தீர். இந்த காலத்திலும் எங்கள் குடும்பங்களிலும் சபைகளிலும் உள்ள பெண்கள் சத்தியத்திலே நிலைத்திருக்கவும், சமுதாயத்தின் தடைகளை தாண்டி விசுவாசத்திலே போராடி ஜெபம் பெறுகிறவர்களாகும் விளங்க அவர்களுக்கு கிருபை செய்யும். அவர்கள் உமது சபைக்கு தாங்களாக அநேகருக்கு உதவியாகவும் இருந்து நற்கிரியைகளினாலே உமது நாமத்தை மகிமைப்படுத்த அருள் புரிய வேண்டுமென்று பலவீனமானவர்களையும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அமருங்கள். வேதபாகங்கள். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 19 முடிய. ரூத் 6 முதல் 19 முடிய. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே
உம்முடனே கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடே ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கற்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனும் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவிலே ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றான். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி உன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போய் என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடே ஒன்றும் பேசவில்லை. அப்படியே இருவரும் பெத்லேhem மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக் கொண்டார்கள். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நற்செய்தி பகுதிக்காக யாவர் எழுந்திருப்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிற கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். பரிசுத்த மத்தேயு 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரதித்திரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீசர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்பதே இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் கர்த்தராய்க்கிற சர்வவல்லவர் ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய ஒரே கையிலாக இயேசு கிறிஸ்து விசுவாசம் அவர் சர்வ கொண்டாடும் நாளை ஜனிப்பிக்கப்பட்டவர் தெய்வத்தின் ஜோதி ஜோதியாக ஆக்கப்படாமல்
தீர்க்க பரிசுத்த விசுவாசி விசுவாசி அமருங்கள். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆசிரியக்கூடிய திருச்செந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். உங்களுக்கு அன்பின் நல் வாழ்த்துக்கள். உங்களுக்காக கொடுக்கப்பட்டுள்ள வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். ஜெபிப்போம். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி அருமையான உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீங்கள். அருமை தகப்பனே, இந்த உம்முடைய பிள்ளைகளை காண்கிற இந்த புதிய ஆண்டு மகிழ்ச்சி நிறைவும் சமாதான வெற்றியும் உடைய பராமரிப்பு பாதுகாவல் மிகுந்த ஆண்டாக மேம்படி நாள்தோறும் வழிநடத்தும். தங்களுக்கு, குடும்பத்துக்கு, திருச்சபைக்கு, சமூகத்துக்கு நன்மையை கொண்டு வர உடைய பராமரிப்பிலே பாதுகாப்பிலே பரிபூர்ணமாகும்படி நாள்தோறும் வழிநடத்தும். இணைந்து துதிக்க தருணங்களை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. இந்த நாளிலும் நம்முடைய திருமண்டலம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய திருவசனம், உன்னதரில் உண்மையும் உறுதியுமான பெண்கள், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ரூத் 1வது அதிகாரம் 16வது வசனம். அறிவிப்புகள். ஆராதனை வேளையிலே ஓய்வு நாள் பாடசாலை வகுப்புகள் நடைபெறும். ஆகவே பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய கரங்களிலே வேதாகமத்தை கொடுத்து அனுப்பி வைக்க உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் காலை 8:30 மணி ஆராதனை தொடர்ந்து வாலிப ஆண்கள் மற்றும் வாலிப பெண்களுக்கான கூடுகைகள் அந்தந்த இடங்களிலே நடைபெறும். ஆகவே வாலிப ஆண்கள் மற்றும் வாலிப பெண்கள் உற்சாகமாக வாலிபர் கூடுகளை பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையின் முடிவிலே திருமண்டல பெண்கள் ஐக்கிய சங்க நிதிக்காக ரிட்டையரிங் ஆஃபற்றி ஏறெடுக்கப்படும். இந்த நாளிலே நடைபெறுவதாக இருந்த கிராம ஊழியமானது 5வது ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறும். இந்த நாளிலே கிராம ஊழியம் நடைபெறாது. கிராம ஊழியம் 5வது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். இன்று மாலை 4:15 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்க கூடுகையும், மாலை 4:30 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்க கூடுகையும், மாலை 5:30 மணிக்கு ஆங்கில வழியிலே திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 6:30 மணிக்கு கன்வென்ஷன் கூடுகை நடைபெறும். ஆகவே இந்த நாளில் நடைபெறக்கூடிய அனைத்து ஊழியங்களிலும் திருச்சபையார் உற்சாகமாக பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய திருச்சபையின் சார்பாக ஒவ்வொரு நாளும் ஆதரவற்றோருக்கு ஒருவேளை காலை உணவு வழங்கி வருகிறோம். இதற்காக ஒரு நாளைக்கு ஆகும் செலவு 3000 ரூபாய். உங்களுடைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் விசேஷித்த நாட்களிலே இந்த ஊழியங்களை உங்களுடைய உதார்த்தமான காணிக்கைகளினாலே தாங்கிட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆலயத்திலே இந்த லெந்து நாட்களிலே ஒவ்வொரு நாளும் அதிகாலை 6 மணிக்கு ஆத்துமனேஸ்வரின் அங்க மகத்துவ தியானம் நடைபெறுகிறது. அதே போல ஒவ்வொரு நாளும் காலை 10 மணி முதல் 12 மணி வரையிலும் லெந்து கால சிறப்பு ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே திருச்சபையார் இந்த லெந்து கால சிறப்பு நிகழ்ச்சிகளிலே, சிறப்பு ஜெபங்களிலே நீங்கள் உற்சாகமாக பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஜெப கூட்டங்களுக்காக பயன்படுத்துவதற்காக எளிதாக தூக்கிச் செல்லக்கூடிய வகையிலே ஸ்பீக்கர்கள் தேவைப்படுகிறது. ஒன்றின் விலை 27,800 ரூபாய். ஆண்டவரால் ஏவப்பட்டவர்கள் நீங்கள் இதற்காக கொடுக்க முன்வரலாம். இதற்காக கொடுக்கக்கூடியவர்கள் நீங்கள் நம்முடைய சேகர தலைவர் ஐயாவை சந்தித்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். LCF மற்றும் அறுப்பின் பண்டிகை ஏலப்பாக்கி இதுவரையிலும் செலுத்தாதவர்கள் இம்மாத இறுதிக்குள்ளாக நீங்கள் செலுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும். அதே போல சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே மாலை 6:30 மணிக்கு கன்வென்ஷன் கூடுகைகள் நடைபெறுகிறது. அடுத்த வாரத்திலும் சகோதரர் சாம் அர்னால்ட் அவர்கள் தூத்துக்குடியிலிருந்து நம்மோடு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு 3 நாட்களிலும் மாலை வேளையிலே நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே குடும்பமாக கூடி வர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திருநெல்வேலி மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, குடிநீர் கட்டணம் மற்றும் இதர வரியினங்கள் நிதியாண்டு முடிவடைய இருப்பதனால் உடனடியாக செலுத்த மாநகராட்சி ஞாபகப்படுத்துகிறது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை
காலை 7 மணிக்கு மற்றும் 8:30 மணி ஆகிய இரு ஆராதனைகளும் பரிசுத்த திருவிருந்து ஆராதனையாக நடைபெறும். அன்புக்குரியவர்களே, இந்த நாள் பெண்களுக்கான சிறப்பு ஞாயிறாக ஆசிரிக்கப்படுகிறது. ஆகவே பெண்கள் இலக்கிய சங்கத்தினரை ஆண்டோடைய நாமத்தினால் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் சிறப்பு பாடலை பாடப் போகிறார்கள். அதற்கு முன்பதாக இந்த நாளிலையும் நம்முடைய பெண்கள் இலக்கிய சங்கம் எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்க திருமண்டல பெண்கள் இலக்கிய சங்க ஊழியங்களை குறித்து ஒரு சில வார்த்தைகளை மற்றவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். என்றால் நம்முடைய ஊழியங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்து கொள்வது நல்லது. நம்முடைய திருமண்டல அளவிலே நடைபெறுகிற பெண்கள் இலக்கிய சங்கத்தின் சார்பாக வேதாகம பெண்கள் என்று சொல்லி பெண்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இது இன்றல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பாக 100 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பிஷப் கால்ட்வெல் ஐயாவுடைய துணைவியார் எலைசா கால்ட்வெல் மூலமாக இந்த பெண்கள் நற்செய்தி பணியானது ஆரம்பிக்கப்பட்டது. இப்படி 175 ஆண்டுகளுக்கு மேலாக கிறிஸ்துவை அறியாத குடும்பங்களுக்கும் ஆண்டவரை கொண்டு செல்லக்கூடிய வேதாகம பெண்களை தற்பொழுதும் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த பெண்களுக்காக நாம் உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அதே போன்று விதவைகளுக்கு ஆதரவு கொடுக்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக அநேக விதவைகளுக்கு உதவி செய்கிறார்கள். ஆனால் 1000 ரூபாய் கொடுக்குற அமௌண்ட்டை வைத்து வாழ முடியாமல் இருக்கிற அநாதை பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்று 500 ரூபாயும், சிலருக்கு அரசாங்கத்திலேயே அந்த ஆதரவு தொகை கிடைக்காமல் இருக்கிறார்கள் என்றால் அவளுக்கு 1000 ரூபாயும் கொடுக்கப்படுகிறது. இதே போன்று அநேக விதவை பெண்களுக்கு நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்தின் மூலமாக விதவைகளுக்கான பென்ஷன் பணமானது கொடுக்கப்படுகிறது. அதே போன்று ஆதரவற்ற இளம் கைம்பெண்களுக்காக அவர்களுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த வேண்டும், வாழ வேண்டும் என்பதற்காக அவளுக்கு தையல் பயிற்சி கொடுக்கப்பட்டு அவளுக்கு தையல் மிஷின் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அதே போன்று கிராமத்தில் உள்ள ஏழை கைம்பெண்களுக்கு ஆடுகள் மாடுகள் கொடுக்கப்பட்டு உதவி செய்யப்படுகிறது. அதே போன்று பாக்கியம் அம்மாள் சிறுவர் இல்லம் என்று சொல்லி தாய் தகப்பனை இழந்த சிறு பெண் பிள்ளைகளுக்கென்று 47 பெண் பிள்ளைகளை எடுத்து அவளுக்கென்று ஆதரவு கொடுத்து உணவு உடை இலவசமாய் கொடுக்கப்பட்டு அவருடைய மேல் படிப்பையும் கல்லூரிக்கு படிப்பதையும் பொறுப்பேற்று நம்முடைய கல்லூர் சிறுவர் இல்லத்திலே பாக்கியம்மாள் சிறுவர் இல்லத்திலே ஆதரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று கைம்பெண்கள் எந்த உதவியும் இல்லாமல் வாழ்கிற பெண்களுக்கு அவளை அழைத்து கல்லூரி வைத்து அவளுக்கு தொழிற்பயிற்சி கொடுக்கப்படுகிறது. தொழிற்பயிற்சி கொடுக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்துவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. நம்முடைய முன்னாள் சபை ஊழியர் மேஷாக் அவர்கள் தற்பொழுது அந்த பிரிவில் தான் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று சாயமலையிலே ஒரு ரிமோட் வில்லேஜ், உங்களுக்கு தெரியும், விடிவெள்ளி ஆசிரமம் என்று ஒன்று இருக்கிறது. அது மிகவும் யாருமே சென்றடையாத ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே ஒரு சிறிய மருத்துவமனை இந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுக்கென்று மருத்துவர் மற்றும் செவிலியர்களை கொண்டு அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று சாரால் டக்கர் தரிசன பூமியிலே கன்வென்ஷன் சென்டர் ஒன்று அந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக கட்டப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஏறக்குறைய 4000 பேர் தங்கி அந்த இடத்திலே மீட்டிங் நடத்துவதற்காக அது ஒழுங்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய பில்டிங் ஒன்றும் அவள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அதில் தான் நாமும் அநேக உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இதுதான் நம்முடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக நடைபெறுகிற பணிகள். இந்த பணியிலே இந்த நாளில் நாம் உதவி செய்யும்படியாக நாம் ரிட்டரிங் ஆஃபர் எடுக்கப்படும். நீங்கள் ஆலய ஆரணை முடிந்து செல்லும்போது ரிட்டரிங் ஆஃபர் கொடுத்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது பெண்கள் ஐக்கிய சங்கத்துடைய சிறப்பு பாடல்.
நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்காக நாம் ஆயத்தமாவோம். அன்பு நிறைந்தல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். நீர் உம்முடைய மெல்லிய சத்தத்தின் மூலமாக எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தைகள் சத்தியம் உள்ளவைகள், அவைகளை ஊக்கப்படுத்தட்டும். உம்முடைய பணிக்காக எங்களை ஆயத்தப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலேயும் பெண்களுக்கான சிறப்பு ஞாயிறு இருப்பதனால் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு உன்னதரில் உண்மையும் உறுதியுமான பெண்கள். இங்கிலாந்து தேசத்திலே ஒரு ஆன்மீக எழுச்சி மாநாடு ஒன்று நடைபெற்றுக் கொண்டது. அந்த எழுச்சி மாநாட்டிலே அநேக மிஷனரிகள் பங்கு கொள்வதற்காக பல்வேறு நாடுகளிலிருந்து வந்து இங்கிலாந்திலே குழுமியிருந்தார்கள். அந்த மாநாடு சிறப்பாய் நடைபெற்றுக் கொண்டது. பெற்றோர்கள் எல்லாரும், மிஷனரிகள் எல்லாரும் கவனமாய் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் செய்திகள் எல்லாம். பிள்ளைகள் எல்லாம் ஆங்காங்கு விளையாடி கொண்டிருந்தார்கள். சிறு பிள்ளைகள் அல்லவா, ஆங்காங்கே விளையாடி கொண்டிருக்கும் போது மாநாடு முடிவுற்ற போது ஒரு சிறுமியை மாத்திரம் காணவில்லை. அவள் அங்கங்கே விளையாடி கொண்டு எங்கே போனாள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. அவள் ஒரு இடத்துல எங்கேயோ போன உடனே ஒரு காவலர் பார்க்கிறார். அந்த போலீஸ்கார் கேட்கிறார், என்னம்மா அழுதுகிட்டு நிற்கிற, நீ யாரு அப்படி கேட்கிறார். உன் பேர் என்ன? என் பேர் இசபெல்லா. உன் ஊர் எழுது? எங்க ஊர் பேர் இடையங்குடி. இடையங்குடியா? இங்கிலாந்துல இடையங்குடின்னு ஒரு இடமே கிடையாது. அப்படி அந்த காவலர், ஐயோ சின்ன பிள்ளைக்கு ஒன்றும் தெரியலையே, இடையங்குடின்னு சொல்லுதே, தெரியலையேன்னு சொல்லி தேய்த்து போய் கேட்கிறார். உங்க அப்பா பேர் என்னது? கால்ட்வெல். ஒரு சிறுமி தன்னுடைய சொந்த ஊர் எது, சொந்த நாடு எது என்றால் அது இந்தியாவாகவும் அது இடையங்குடியாகவும் எப்படி மாறி போனது? அந்த இசபெல்லாவை வளர்த்த எலிசா கால்ட்வெல் அம்மையார் மரித்து போய்விடுகிறார். 1899 ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி 77 வயதிலே மரித்து போய்விடுகிறார். அவரை எங்கே அடக்கம் பண்ணுவது என்று கேட்டால் அது இடையங்குடியிலே ஆல்டர் இருக்கிறதே, அந்த பகுதியில் தான் அந்த அம்மாவை அடக்கம் செய்தார்கள். இப்பொழுது திருவிருந்து மேசையாக பயன்படுத்தப்படுகிறதே இடையங்குடி ஆலயத்தினுடைய திருவிருந்து மேஜை. அது மேஜை அல்ல, கல்லறையின் மீது திருவிருந்து நடத்தப்படுகிறது. மக்களோடு மக்களாக நம் வாழ்வில் எப்படி கலந்து போனார்கள். இந்த எலிசா கால்ட்வெல் அம்மையார் இருக்கார்களே, அவருடைய தகப்பனாரே நாகர்கோயிலே மிஷனரியாக வந்தவர்கள் தான். இங்கே கால்ட்வெல் வரும்போது இங்கே திருமணம் நடைபெறுகிறது. திருமணம் நடைபெற்ற பின்பு இடையங்குடியிலே அந்த அம்மையார் மிகவும் ஆண்டவர் மீது வாஞ்சை உள்ளவர்கள். ஆகவே பெண்களுக்கென்று முதல் போர்டிங் பள்ளியை அங்குத்தான் உருவாக்குகிறார்கள். போர்டிங் பள்ளியை ஆரம்பித்தது மாத்திரமல்ல, பெண்களே கல்வி கற்க முடியாத அந்த காலத்திலே கற்க வைத்து ஆசிரியர் பயிற்சியும் கொடுத்து அரசு தேர்வு எழுதி 1800களிலேயே அரசாங்கத்திலே தேர்வு எழுதி வெற்றி பெற வைத்தவர்கள். ஆகவே ஒரு உன்னதமான பணியை பெண்களுக்கென்று சிறப்பாக செய்தவர் தான் இந்த எலிசா கால்ட்வெல். ஆகவே தான் அவருடைய மகள் இசபெல்லா மூத்த மகள் சொல்கிறார், சொந்த ஊர் எது என்றால் அது இடையங்குடியாக மாறிப்போய்விட்டது. தன்னுடைய இறுதி மூச்சு வரையிலையும் இடையங்குடியே மூச்சாக மாறிப்போனது.
அத்தனையாக கடவுளுடைய பணியிலே ஒன்றித்து விட்டார்கள். இன்றைக்கு பெண்களாகிய நாம் ஆண்டவருடைய பணிக்காக எத்தனையாக உறுதியாக இருக்கிறோம் என்பதை நாம் சிந்திக்கப் போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், மத்தேயு நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். இயேசுவானவர் தீரு சீதோன் பட்டணங்களுக்கு போனார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இதே போன்று இதே சம்பவம் மார்க்கு நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 24 சற்று வித்தியாசமாக இருக்கிறது. அதையும் வாசிக்க கேட்போமா? பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாயிருக்க கூடாமற் போயிற்று. இது நடைபெறப் போகிற சம்பவமானது 2 நற்செய்தியிலும் கொஞ்சம் மாறிபட்டு கிடக்கிறது. மத்தேயு நற்செய்தியிலே இயேசுவானவர் தீரு சீதோன் பட்டணங்கள் வழியாக போய்கொண்டிருக்கும் போது இந்த சம்பவம் நடைபெறுகிறது. மார்க்கு நற்செய்தியிலே பார்க்கும்போது அவர் போய்விட்டார், ஒரு வீட்டுக்குள் போய்விட்டார். வீட்டுக்குள் போய் யாருக்கும் தெரியக்கூடாது என்று அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் மக்கள் கேள்விப்பட்டார்கள், இயேசுவானவர் நம்முடைய ஊருக்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி. ஆகவே கேள்விப்பட்ட போது அநேகர் போயிருப்பார்கள். அதில் குறிப்பாக சிரோபனிக்கா நாட்டை சார்ந்த ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி யூத பெண்மணி அல்ல, அது ஒரு கிரேக்க பெண்மணி, இயேசுவிடத்தில் போய் ஒரு மன்றாட்டை வைக்கிறாள். யாருக்காக என்றால் தனக்காக அல்ல, தன் மகளுக்காக கேட்கிறாள். என்ன நடக்கிறது என்றால் வேதத்திலே வாசிப்போமா? மார்க்கு 7:25 வாசிப்போம். அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அசுத்த ஆவியால் பிடிக்கப்பட்ட பெண் என்று மார்க்கிலையும் மத்தேயு 15:22 அது கொஞ்சம் அந்த பிசாசால் பிடிக்கப்பட்ட பெண்ணுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது என்பதை மத்தேயு நற்செய்தியில் சொல்கிறார். வாசிப்போமா? 15:22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று மத்தேயு கூட கொஞ்சம் தெளிவாக சொல்லுகிறார். மார்க்கு அவர் பாதத்தில் விழுந்தாள், ஆண்டவரே, என் மகள் பிசாசினால் கஷ்டப்படுகிறாள் என்று சொன்னாள். ஆனால் மத்தேயு மிக தெளிவாக விளக்கமாக எழுதினார், என் மகள் சும்மா கஷ்டப்படல, பிசாசில் கொடிய வேதனைப்படுகிறாள். பழைய காலங்களிலே பிசாசு பிடித்தவர்கள் என்பதை எந்த 2 விதத்திலும் புரிந்து கொள்ளலாம். மனநல பாதிக்கப்பட்டவர்களையும் பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களால் தான் பழைய காலத்திலே கருதப்பட்டது. இன்றும் கூட மனநிலை பாதிக்கப்பட்டவர்களை கூட பல வேளைகளிலே பிசாசினால் பிடிக்கப்பட்டது என்று சொல்லி அடித்தும் துன்புறுத்தியும் கஷ்டப்படுத்துவதும் இன்றும் நடைபெறுகிறது. சில ஊழியக்காரர்கள் கூட இதை தவறை துணிகரமாக செய்கிறார்கள். மனநில பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தா போதும், அவங்கள பார்த்து சொல்லுவாங்க, இது பிசாசு வந்திருக்கு, இது செய்வன கோளாறு, இது யாரோ தாயத்து கட்டிட்டாங்க, யாரோ தகடு வச்சுட்டாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட பொய் பிராளத்தெல்லாம் உருவாக்கி இருக்கிற மக்களை, நோயாளியை மிகப்பெரிய கொடிய நோயாளியாக மாற்றி விடுகிறார்கள். நம் மக்களுக்குள்ளே ஊழியக்காரர்கள் சில மிகப்பெரிய கொடூரமான காரியம் என்றால் மனநல பாதிக்கப்பட்டவளையும் பிசாசு பிடித்தவள் என்று சொல்லியே தான் அவளை மிகவும் மோசமான நிலைமைக்கு கொண்டு போய்விடுகிறார்கள். மருத்துவமனைக்கு போனால் சுகமாகிவிடும். ஆனால் கோயிலே கையும் காலையும் கெட்டி வைத்து சங்கிலிகளை போட்டு வைத்து கஷ்டப்படுத்துவது நம்முடைய போதிலே இன்னும் இருக்கிறது, தவிர்க்க முடியாமல் இருக்கிறது. ஒருவேளை மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை என்றால் பிசாசினால் பிடிக்கப்பட்ட அந்த பெண்மணியை குறித்து வேதாமத்திலே மிகவும் கொடிய வேதனைப்படுகிறாளே என்று சொல்லப்படுது. எப்படியெல்லாம் கொடிய வேதனைப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் இன்று கூட நீங்கள் பார்க்கலாம். மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, பிசாசினால் பிடிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்கிறவே, அவங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க சரியான ட்ரெஸ்ஸே உடுத்துக்க மாட்டாங்க, அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க, குளிக்க மாட்டாங்க, குளின்னு சொன்னால் குளிக்கவே மாட்டாங்க, அழுக்கு ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. பக்கத்தில் போனால் உங்களுக்கு ஒரே ஸ்மெல் அடிக்கும். ஆனாலும்
அவங்க அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸே போட்டுட்டு இருப்பாங்க, கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுருப்பாங்க. ஏன் எத்தனை ட்ரெஸ் இருக்குது மாற்றவே மாட்டாங்க, எனக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. சாப்பாடு அப்பா சொல்லுவாங்க, இந்த பாரு இதில் மருந்து கலக்கி வச்சிருக்கிறா, என்னை கொல்லன்னு சொல்லி விஷத்தை கலக்கி வச்சிருக்கிறா, அதனால தான் என்னை சாப்பிடுன்னு சொல்றா. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன். குருவானவர் நாங்கள் போன சொல்லுவாங்க, ஐயா பாருங்க ஐயா, எங்கள் அம்மா என் சகோதரி எனக்கு விஷத்தை கலக்கி இந்த சாப்பாடில் வச்சுட்டு என்னை சாப்பிடு சொல்லி என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்களுக்கு சொல்லிட்டு போங்க, புத்தி சொல்லிட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. அத்தனை அளவாக சாப்பிடாமல் பல நாட்களாக தண்ணீரும் அருந்தாமல் அநேக வழிகளிலே அவள் கஷ்டப்படுவதை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இந்த பெண்மணியும் அப்படி சாப்பிடாமலும் உடையை சரியாக உடுத்தாமலும் இருந்திருக்கலாம். ஒரு முறை நான் பிஷப் சார்ஜன் அன்பிலத்தில் இருக்கும்போது ஒரு தகப்பனார் வந்தார். அவர் கேட்டார், ஐயா என் பிள்ளையை நான் விட்டுட்டு போறேன், ஏன்னா எனக்கு வயசாயிட்டு என் பிள்ளையை கவனிப்பதற்கு யாருமே கிடையாது, எனக்கு வயசாயிட்டு நான் எந்த அளவுக்கு பார்ப்பேன்னு தெரியாது, இந்த பிள்ளைய நீங்களே வச்சிடுங்க ஐயா அப்படின்னாங்க. இந்த பிள்ளையை நீங்களே வச்சிடுங்க ஐயா. நாங்க வச்சு என்ன செய்ய, இந்த பிள்ளை சுகமான நீங்க கூட்டு போயிருங்க. இல்லையா, எனக்கு பிறகு பார்க்கறதுக்கு யாருமே கிடையாது, நீங்களே வச்சிடுங்க ஐயா. நடந்தது என்ன தெரியுமா, அந்த சகோதரர் இந்த ஹோம்ல விட்டுட்டு போய் சில மாதங்களுக்குள்ளாக மரித்து போய்விட்டார். ஏற்கனவே அவருடைய மனைவி மறைத்து போய்விட்டார். அந்த சகோதரியை தேடி யாரும் வரவே மாட்டார்கள். அவருடைய சகோதரன் ஒருவர் இருக்கிறார், அமெரிக்காவில் இருக்கிறார், ஆனால் இதுவரை வந்து பார்த்ததே கிடையாது. அந்த சகோதரியை சேர்த்தது நான் ஏறக்குறைய 10 வருடங்களுக்கு முன்பாக. இப்பொழுதும் அந்த பெண்மணி இங்கேதான் இருக்கிறாள். அவள் இன்னும் மனநிலையிலிருந்து முற்றிலுமாக சுகமாகவில்லை. அது ஒரு கொடூரமான வியாதி. விடுதலை பெற முடியாமல் சிக்கி தவிக்கிற போது அநேகம் பெற்று அந்த பிள்ளை விட்டுட்டு போயிறையா, நீங்களே பார்த்துடுங்க. பல சம்பவங்களை பார்க்க முடியும். ஏனென்றால் நான் இதை பார்க்கும்போது, வசனத்தை பார்க்கும்போது கொடூர வேதனைப்படுகிறாள். ஒரு நாள் இந்த ஹோமுக்கு போறேன், ஒரு பிள்ளை ஓடி வர்றா, ஐயா ஐயா அந்த பாருங்கய்யா, என்னம்மா இந்த பாருங்க, அவ கிச்சன்ல இருந்து தீப்பெட்டி எடுத்து போய் தீய வச்சு அவ ட்ரெஸ்லயே தீ வைக்கிறாயா, அவளுடைய நைட்டிலேயே அவளே தீ வைக்கிறாள். கொடூர வேதனைப்படுகிறாள். அந்த தாயுடைய உள்ளம் உடைந்து போயிருந்தது. ஒரு நாள் போறேன், ஹோம்குள்ள போகும்போது ஒரு ஸ்டாஃப் ஓடி இருந்தாங்க. ஐயா இன்னைக்கு நம்ம ஸ்டாஃப் தப்புனதே பெரிய காரியா, என்ன நடந்துச்சுப்பா? வேற ஒன்றும் இல்லையா, நான் திடீர்னு போறேன், நம்முடைய ஸ்டாஃபை கழுத்தை பிடிச்சு அப்படியே அந்த பிள்ளை தூக்கிட்டான். இந்த மணல்ல பாதிக்கப்பட்ட பெண் நம்முடைய ஸ்டாஃபை கழுத்தை பிடிச்சு அப்படியே தூக்கி வச்சுட்டு, நீ சாவியை தாரியா, என்னை வெளியே விடுறியா, இல்லை நீ செத்துப்போ அப்படின்னு சொல்லி கழுத்து நெரிக்கிறா. என்னொரு பெண்மணி ஓடி போய் அவளை காப்பாற்றுறாள். கொடிய வேதனைப்படுகிறாள். இதை போன்று பெற்றோரை கூட கொல்வதற்கு ஆயத்தமாயிருக்கிற மனநல பாதிக்கப்பட்டவர்கள், பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்களை அநேகரை பார்க்க முடிகிறது. ஆகவே தான் அவள் சொல்கிறாள், என் மகள் மிகவும் கொடிய வேதனைப்படுகிறாள். இந்த பல வேளைகளிலே பிசாசு பிடித்தவர்கள், மனநல பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் உடைக்க ஆரம்பிப்பார்கள். டிவியை உடைச்சு போட்டுருவாங்க, எந்த பொருளும் பார்க்க மாட்டாங்க, தூக்கி வீசிடுவாங்க. ஒருவேளை இதை போன்ற அனுபவங்கள் வழியாகத்தான் இந்த தாய் இயேசுவின் இடத்தில் வந்து கேட்கிறாள், ஐயா என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், நீர் சுகம் கொடுக்க வேண்டும் என்று விடாப்பிடியாக கேட்பதை வேதத்தில் பார்க்கிறோம். வசனத்தை வாசிப்போமா? அடுத்த வசனத்தை வாசிப்போம். மார்க்கு 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை மீண்டும் வாசிப்போம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும்,
என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. சரி, ஒன்றும் பேச மாட்டேக்காரு. பேசாமல் போயிட வேண்டியது போயிருக்கணும். நீங்க வாரீங்க என்கிட்ட வந்து ஒரு காரியத்தை கேட்க வாரீங்க, நான் பேசாமல் போறேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? ஐயா நம்ம பேசவே மாட்டேக்காரு, நம்ம கேட்டு கேட்டு பார்த்தாச்சு, 2 முறை கேட்டாச்சு, 3 முறை கேட்டாச்சு, காது கொடுத்து கேட்க மாட்டேங்காரு, அவர் பாட்டு போயிட்டுக்காரு. சரி போனா போறாரு, நம்ம பாட்டு வீட்டுக்கு போவோம் அப்படின்னு போவீங்க. ஆனால் அந்த பெண்மணி போகலை. ஏன் தெரியுமா? அவருடைய பாடு அத்தனை கூடியது, அவருடைய வேதனை அத்தனை கூடியது. ஆகவே அவர் போகவே இல்லை. மாறாக மீண்டுமாக இயேசுவை பின்னாலே போய் கொண்டிருக்கிறாள். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். கேட்டு கேட்டு பார்க்கிறா, இறங்கலன்னு ஓடி வந்து காலில் விழுந்துருதா. வேதம் சொல்லுது அவருடைய பாதத்தில் விழுந்தாள். இது எங்க போகுது? எனக்கு பதில் சொல்லிட்டு போகும் சொல்லி உலகப்படியிட்டு அவருடைய பாதத்தில் விழுந்தாள். அப்பதான் இயேசுவை சொல்லாரே, ஏமா அப்பத்தை எடுத்துருச்சு விடாது, யாருக்கு போடக்கூடாது? நாய்க்குட்டிக்கு போடக்கூடாது. இயேசுவை என்ன சொல்றாரு? அந்த பெண்மணியை பார்த்து நாய்க்குட்டி என்று சொல்றாரு. ஆனால் அந்த பெண்மணி இன்னும் தன்னை தாழ்த்தினாள். சதையா, யூதர்கள் மற்றவர்களை நாய்களாகத்தான் மதித்தார்கள். இயேசுசாமி அதே போன்று அந்த வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது என்று சொல்லுகிறார். அவர் சொல்றார், உண்மைதையா, நாய்க்கு போடக்கூட தப்புதான். ஆனால் மேஜிலிருந்து பிள்ளைங்க சாப்பிடும் போது பிள்ளைங்க அங்கீகரிச்சு பிச்சு பிச்சு போடுவாங்க. சாப்பிடும் போது கீழெல்லாம் விழும்ல, அதெல்லாம் போய் நாய்க்குட்டி சாப்பிடுறதுன்னு செய்யும். அதுக்கு யாரும் நாய்க்குட்டி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்களே, அது மேஜிலிருந்து கீழே விழுறதுனே, அதை சாப்பிடுறதானே செய்யும். இயேசுவை பார்க்கிறார். அவள் நாய் என்று சொன்னால் கூட அதை கூட ஏற்றுக்கொண்டு, ஆமையா அத்தனையாக தன்னை தாழ்த்துவதற்கு அவள் ஆயத்தமாக இருந்து கொண்டு கீழே விடுவதை சாப்பிடுமே, அதுக்கு உரிமை உண்டல்லவா என்று கேட்கிறாள். இயேசுவை சொல்றது, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது. இயேசுசாமி பாராட்டின பெண்களிலே ஒரு பெண் இந்த பெண்மணிதான். 2 சம்பவங்களை பார்க்க முடியுது. அதில் ஒரு சம்பவம் இந்த பெண்மணியை பார்த்து, உன் விசுவாசம் பெரியது. ஏன் தெரியுமா? நான் எவ்வளவு சொன்னாலும் சரி, நான் விசுவாசிக்கிறேன், இந்த இயேசுவா என் மகளுக்கு சுகத்தை கொடுக்க முடியும் என்று விசுவாசிக்கிறேன் சொல்லி பொறுமையோடு இருக்கிறாளே, அந்த விசுவாசம் தான் பெரியது. இயேசுசாமி அவளை பார்த்தாரு, நீ போகலாம், உன் மகள் பிழைத்திருக்கிறாள், நீ போ, மகிழ்ச்சியோடு போ, உன் பிள்ளை சுகமா இருக்கிறா. வேதம் சொல்லுது, இயேசுவை சொன்ன அந்த ஒரே வார்த்தை, அந்த நிமிடமே அவள் சுகமாகிவிட்டாள். ஏனென்றால் அவளுடைய விசுவாசம் உறுதியாக இருந்தது. இந்த இயேசுவானவரால் எல்லாம் செய்யக்கூடும் என்று சொல்ற விசுவாசம் இருந்ததால் அவள் விட்டுவிடவில்லை. இந்தியாவுக்குள்ளே தென் திருவாங்கூர் பகுதிக்குள்ளே, அதாவது இப்பொழுது இருக்கிற நாகர்கோயில், குளச்சல், மார்த்தாண்டம், அந்த பகுதிகள் எல்லாம் தென் திருவாங்கூர் பகுதியாக கருதப்பட்ட பகுதிகள். திருவனந்தபுரம் எல்லாம் அந்த பகுதிகளுக்குள்ளே ஊழியத்துக்காக வீட்டையர் வருகிறார். அப்பொழுது அந்த பகுதிகளுக்குள்ளே பார்க்கிறார், பெண்களின் நிலைமை மிக மிக பரிதாபமாய் காணப்படுகிறது. குறிப்பாக பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள் எல்லாம் பெண்கள் அறைக்கு மேலே உடை அணியாமல் இருக்கிறார்கள். வீட்டையரும் மனைவியும் பார்க்கிறார்கள், இது என்னையா, ஒரு குறிப்பிட்ட பெண்கள் மட்டும் மேலாடை அணியக்கூடாது என்று இருக்கிறதே, இது என்ன கொடுமை என்று நினைத்தார்கள். வீட்டையருடைய மனைவி முதலாவது ஒரு போர்டிங் பள்ளியை ஆரம்பிக்கிறார்கள். பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து அதிலே பிள்ளைகளை சேர்க்கிறார்கள். அதில் சேர்ந்தவர்கள் எல்லாரும் பேக்வர்ட் கம்யூனிட்டி சார்ந்தவர்கள் தான். அந்த பெண் பிள்ளைகளுக்கு முதலாவது அவர்கள் ரவிக்கை போட வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கிறார்கள். மேலாடையை தைப்பதற்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த மேலாடை தைத்து பள்ளியிலே போடுவதற்காக முதலாவது பழக்க வைக்கிறார்கள். இப்பொழுது அந்த பெண் பிள்ளைகள் எல்லாரும் இங்கே உட்கார்ந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் அவங்களே தச்சு அவங்களே அவங்களுடைய ட்ரெஸ்ஸை போடுறாங்க.
இந்த பெண் பிள்ளைகள் பள்ளி படிப்பை முடித்து விட்டு வெளியே போகும்போது அதே உடை உடுத்திக் கொண்டு போகிறார்கள். இதை பார்த்த உடனே அந்த தென் திருவாங்கூர் பகுதியில் உள்ள உயர் ஜாதி ஆண்கள், இது என்ன, நம்முடைய பெண்களுக்கு இணையாக இவங்க ட்ரெஸ் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி கோபம் வருகிறது. ஆகவே முதலாவது 1814 பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாகிறது. உயர் ஜாதி ஆண்கள் பேக்வர்ட் கிளாஸை சேர்ந்த பெண்களுடைய மேலாடையை கிழிக்கிறார்கள். பிடுங்கி கிழித்து மரத்தின் மேல் வீசுகிறார்கள். ஏறக்குறைய தென் திருவாங்கூர் பகுதியிலே 40 ஆண்டுகள் கலவரம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? பெண்கள் மேலாடையை உடுத்தக்கூடாது என்று சொல்லி உயர் இன மக்கள் கிழித்து போட்டது விளைவாக ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 வருடம் 2 வருடம் 40 வருடங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலே மிகப்பெரிய கலவரமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காரணம் யார் தெரியுமா? ஒரு மீட்டையருடைய மனைவியுடைய செயல்பாடு. என்னையா ஒரு மிஷனரியுடைய மனைவியால 40 ஆண்டு கலவரமா என்று கேட்கீங்களா? அத்தனை அளவாக ஆண்டவருக்குள்ளே உறுதியாக இருந்தார்கள். நாங்கள் செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமான காரியம், இந்த உலக மக்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்ல. 1814 முதலாவது ஜட்ஜ்மெண்ட் வருகிறது. என்ன ஜட்ஜ்மெண்ட்? கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்கிற பெண்கள் பேக்வர்ட் கிளாஸை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர்கள் எல்லாரும் தங்களுடைய மார்பங்களை மறைத்துக் கொள்ள வேலையை அணியலாம் என்று சொல்லி ஜட்ஜ்மெண்ட் வந்தது. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகுதான் கன்னியாகுமரி மாவட்டத்திலே கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய பெண்கள் அவமானப்படக்கூடாது என்பதற்காகவே தான் கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு பெரும் கூட்டமானது கும்பலாக கிறிஸ்தவத்தை தழுவினது. இயேசு கிறிஸ்துவை ஏற்க வேண்டும் என்பதற்காக தழுவில்லை. அவள் எல்லாரும் தன் பெண்கள் மானப்பங்கப்படுவதை அவமானப்படுவதை அனுமதிக்க கூடாது என்றுதான் முதலாவது கிறிஸ்தவத்தை தழுவினார்கள். அதன் பின்பு கிறிஸ்தவர்களாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பித்தார்கள். ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு மீட்டையருடைய மனைவியினால் நடைபெற்றது. இன்றைக்கு திருச்சபையிலே இந்த சமுதாய எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து வெறும் ஜெபம் என்று சொல்ற ஒரே ஒரு போர்வைக்குள் மாத்திரம் சிக்கி தவிக்கிறது. சர்ச்சை என்ன செய்யும்? ஒரே ஒரு கதை ஜோபிட்டே இருக்கும். 24 மணி நேரம் உபவாச ஜெபம், 24 மணி நேரம் ஜெபம் 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 ஜெபம். இதை தாண்டி ஒரு சிந்தனை, பறந்துபட்ட சிந்தனையானது இல்லாமல் போய்விட்டது. ஆனால் துவக்க காலத்திலே அது பிஷப் கால்வருடைய மனைவியாகிய எலிசா கால்வலாக இருந்தாலும் சரி, மீட்டையருடைய துணைவியாராக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவதிலே பெண்களுடைய பங்கானது மிக முக்கியமான பெண்மணியாக இருக்காங்க. வேதத்திலே பார்க்கிறோம், ஒரு உன்னதமான பணியிலே இந்த சரோனிகா பெண்மணியும் செயல்படுகிறாள், உறுதியாக இருக்கிறாள். என்ன, ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யும் வரையிலும் நான் அவரை விட்டுவிட மாட்டேன், என் மகள் சுகமாகும் வரையிலும் அவரை விட்டுவிட மாட்டேன் என்று சொல்ற உறுதி மனப்பான்மை இருந்தது. இந்த ஆராதனை வேளையிலையும் விடுதலை சொல்லும் போது இதே உறுதி மனப்பான்மை ஒவ்வொரு பெண்களுக்குள் வர வேண்டும். கிறிஸ்துவின் மீது உள்ள உறுதி மனப்பான்மை, ஆண்டவருக்காய் செயல்படக்கூடிய உறுதி மனப்பான்மை உங்களுக்குள்ளே ஆழமாக வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவை கடவுளுக்காக வாழ்வோம், உலகத்தை கலெக்டர்களை மாற்றுவோம். கர்த்தர் பலன் தருவராக. ஆமென். நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் மனமாக நம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 151வது பாடலை பாடுவோம். பாவி நான் என்ன செய்வேன் என்ற பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 151வது பாடல். முதலாவதாக கவர் காணிக்கை படைக்கவும், அதனைத் தொடர்ந்து பை காணிக்கை சேகரிக்கப்படும்.
ஜெபிப்போம். கிருபை நிறைந்துள்ள ஆண்டவரே, எங்களையும் எங்களுடைய காணிக்கையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீதாமே இம்மட்டுமாக எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், எங்களை வழிநடத்திருக்கிறீர். ஆகவே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட எங்களுடைய காணிக்கைகளையும் ஸ்தோத்திர காணிக்கைகளையும் கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி ஆண்டவர் தாமே உம்முடைய பிள்ளைகளுடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஐயா. சிறுபனிக்க பெண் தன்னுடைய மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் வந்தபோது கர்த்தாவே நீர் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தீரே. இந்த ஆரணி வெள்ளியும் யார் யார் தங்களுடைய குடும்பங்களிலே உறவினர்கள் வாழ்விலே கொடிய வேதனைப்படுகிறார்களோ கர்த்தாவே நீங்கள் அவளை நினைத்தருள வேண்டும் என்று உம்முடைய நாமத்தால் வேண்டிக் கொள்கிற சுவாமி. வீடுகளிலேயோ மருத்துவமனைகளிலேயோ கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே நீ மனம் இறங்க மாட்டீரோ? இந்த வேதனையிலிருந்து விடுதலை செய்ய மாட்டீரோ? ஒரு சுகமுள்ள வாழ்வை தர மாட்டீரோ? ஆண்டவரே நான் எத்தனையோ நாட்கள் எத்தனையோ நபர்களை பார்த்தும் எனக்கு சுகமாகவில்லையே, கொஞ்சமும் விடுதலை இல்லையே, இந்த துயரத்தை என்னால் பார்க்க முடியவில்லையே என்று சொல்லி யார் யாரெல்லாம் உம்முடைய சமூகத்தில் கண்ணீரோடு நின்று ஜெபிக்கிறார்களோ கர்த்தாவே இந்த ஜெப வேளையிலே நீதாமை மனம் இறங்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். நீ போகலாம், உன் மகள் சுகமாயிருக்கிறாள் சொன்ன வண்ணமாக இந்த ஆறரை முடிந்து சொல்லும் போது தேவனுடைய வல்லமை பிள்ளைகளை சந்திப்பதை காணட்டும் ஆண்டவரே. விடுதலை வாழ்வை காணட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேளையில் உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகள் பலவீனத்தோடும் வியாதியோடும் பலவிதமான வலிகளோடும் துயரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக தேவனாய கர்த்தர் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. சிறுபனிக்க பெண்ணுக்கு இறங்கின அன்பு தெய்வமே, இந்த வேளை கண்ணீரோடு உடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளும் உடைய பாதத்தில் விழுந்து கர்த்தாவே மனம் இறங்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்தை நினைத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நீ இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய வல்லமுள்ள கரம் ஒரு விசை வைக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், நாங்கள் சேவிக்கிற ஆண்டவர் வல்லமுள்ளவர் என்பதை விசுவாசிக்கிற கர்த்தாவே. ஆகவே இந்த ஜெப வேளையிலும் உம்முடைய வல்லமை இன்றும் ஆண்டவரை குறையாது என்பதை விசுவாசிக்கிறோம். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஐயா. 2000 வருடங்களுக்கு முன்பாக எத்தனை வல்லமை வெளிப்பட்டதோ அதே வல்லமை இந்த வேளையிலும் வெளிப்படுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். அவர் தாமே தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவளை குணமாக்குறான்னு சொன்ன போல உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளை அனுப்பி ஆண்டவரை கொடிய வேதனையில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்வதற்காக ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு உம்முடைய சமூகத்தை ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய விசுவாசத்தையும் கர்த்தர் அறிந்து பலவீனங்கள் எல்லாம் இயேசு என்ற நாமத்தாலே இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளை விட்டு மாறுபடியாக ஜெபிக்கிறோம். எனக்கு சித்தம் உண்டு மகளே, நீ சுத்தமாக என்று சொன்ன அதே வல்லமை இன்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை சொல்லும் அப்போது வேலைக்காரன் பிழைப்பார் என்று ஒரே ஒரு வார்த்தையினாலே அற்புதங்களை செய்த அதே தெய்வத்துடைய வல்லமை வெளிப்படுவதாக சாமி. ஆன்லைனில் ஜெபித்துக் கொண்டாலும் சரி, தொலைக்காட்சியில் ஜெபித்துக் கொண்டாலும் சரி, இயேசு என்ற நாமத்தாலே ஒரு விடுதலையை வாழ்வை ஒவ்வொரு பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாள் முதல் பிள்ளையுடைய கண்ணீருக்கும் கவலைகளுக்கும் கூக்குரலுக்கும் பதில் கிடைத்த நாளாக மாறுபடியாக ஜெபிக்கிறங்க தாவே. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு இருப்பான்னு சொன்ன போல கண்ணீரோடு சமூகத்தில் வந்தவர்கள் கம்பீரத்தோடு சொல்லட்டு சாமி. உங்களுடைய அற்புதங்களை காணட்டு சாமி. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவரவர் நிலைமைக்கு தக்கதாக கர்த்தராகிய ஆண்டவர் விசாரித்து அனுப்புவீராக. விசுவாசத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் தேவைக்கத்தக்கதாக அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து விடுதலை வாழ்வை கொடுத்து அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். நீ மகத்துவமான ஆண்டவர் ஐயா, உம்முடைய மகத்துவமான செயல்களை இன்றைக்கு நாங்கள் உணரட்டும். இயேசு ரட்சகர் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.
ஜெபம் பண்ண கடவோம். உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழுவதோடு உண்மையாய் மனஸ்தாப்பட்டு பிறத்தில் அன்பும் சிநேகமாக இருந்து இது தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவளாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழகற்படியிட்டவனமாகவே சர்வவல்லமையுள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வவல்லமையுள்ள தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, தேவனுடைய நீதியுள்ள உக்கிரான எங்கள் மேல் வரத்தக்கதாக உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்துக்கு மனந்திரும்புகிற யாவருக்கும் பாவமணி பெழுச்சும் மிகுந்த இரக்கமாய் வாக்கு தத்தம் செய்திருக்கிறேன். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளிலிருந்து விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம், தகுதியற்ற நிலைமையை உணர்வோம். ஆண்டவரே, உடைய மேஜை கீழ் விழுக்கும் துணிக்கையுள்ள பொறுக்கியுள்ள பாத்திரல்ல என்று சொல்லி தன்னை தாழ்த்தின பெண்மணியைப் போல நாமும் நம்மை தாழ்த்துவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதி நம்பி நம்முடைய பந்தில் சிறு துணியாமல் தேவனுடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேர்ந்தோம். உடைய மேஜையில் உள்ள துணிக்குள்ள பொறிக்கல பாத்திரம் இல்லை, ஆனாலும் தேவனை எப்பொழுதும் இரக்கச்சின் லட்சணமானத ஆண்டவராயிருக்கிறேன். ஆகியால் கிருபையுள்ள கர்த்தாவே, ஒரு அருமையான குமாரன் இயேசு கிறிஸ்துவின் சரத்தால் எங்கள் பாவமுள்ள சர்வ சுத்தமாகி அப்படி விளைந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசம் இருப்பிருக்கிறதுமாய் அவருடைய சரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சிஷ்யர்களுக்கு கொடுத்து வாங்கி புசியுங்கள், இது உள்ள காய் கொடுக்கப்படுற என்னுடைய சரீரம் என்னை நிர்மூடி செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ண பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் ஆறுதலை பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காக சிந்தப்படுற புது உடன்படிக்கையுடைய இரத்தமாக இருக்கிறது. இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நிர்மூடி செய்யுங்கள் என்று திருவுள்ளம் பற்றினார்.
ஜெபம் பண்ண கடவும். கிறிஸ்துவின் சரம் இரத்தமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தால் பெற்றுக்கொண்டு நாம் ஒரு கிறிஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. சங்கீதக்காரனோடு இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகலபன் மறவாதே. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய அவருடைய நாத இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இதயத்தின் சிந்தையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களுடைய நிலைத்திருக்க கடவுது. நிறைவு கீதமாக நம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களும் கீர்த்தனைகளும் 596வது பாடலை பாடுவோம். எந்த இன்ப இயேசுவே நீர் என்ற பாடலை பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 596வது பாடல். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமானத்தோடு சென்று வாருங்கள்.